வணக்கம். இன்றைக்கி வாமனாவில் தஸ்வந்த் விடுதலை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு 4 நாள் முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருக்கணும். நேரம் இல்லாத காரணத்தால் காணொளி போடுறது தாமதமாயிடுச்சு. தஸ்வந்த் அந்த குழந்தை காணாமல் போனப்போ அவனும் காவல்துறையோடு சேர்ந்து தேடினான். சரியாக 1 மணி நேரத்தில் ஒரு குழந்தையை பாலியல் ரீதியாக தவறு செய்து அந்த குழந்தையை கொன்று முகலிவாக்கத்திலிருந்து அனகாபுத்தூருக்கு அந்த குழந்தையை பையில் எடுத்து சென்று எரித்துவிட்டு மீண்டும் முகலிவாக்கத்திற்கு வந்து காவல்துறையோடு சேர்ந்து தேட முடியுமா? அந்த டைமுக்கும் இதுக்கும் பொருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி முக்கியமான, அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ரிவிஷன் வரைக்கும் போயிருக்கு இந்த வழக்கு. இந்த இடத்துல நான் பார்த்த சில வழக்குகளை இதோடு இணைக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிணத்தை எரிச்சிட்டாக்கி அதில் பாலியல் ரீதியாக தவறு செய்திருந்தாலும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிணத்தோட தலையே இருக்காது. கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா தலையே இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு இந்த ராக்கிங் பண்ணுவாங்க இல்லையா, யார், அந்த ஜான் டேவிட் நினைக்கிறேன், அந்த பையன் பேர் ஜான் டேவிட் அப்படின்ற பையன் அந்த பையன் பேர், இறந்து போன பையன் பேர் திருநாவுக்கரசுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த பையன் பேர் 1996ஆம் ஆண்டு பொன் பாரதி அவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர். அந்த பையன் கூட தீபாவளிக்கு என் தலையே போனாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னா, அது ஏதோ பாவம் அந்த பையன் சொன்ன வார்த்தை அப்படியே பளிச்சு போய் தலை இல்லாமல் வெறும் உடம்பு மட்டும் வந்தது. அப்புறம் கை காலெலாம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குட்டையில் இருந்தது. கை கால்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உடல் பாகமும் வெவ்வேறு இடத்துல இருந்துச்சு. ரொம்ப கொடூரமான கொலை அது. ஆனால் அந்த கொலை குற்றவாளியான ஜான் டேவிட்டை செல்வி ஜெயலலிதா அம்மா நீதிமன்றமே விடுதலை செய்தாலும் அவங்க விடவே இல்லை. அதுதான் ஜெயலலிதா. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஸ்டாலினால் அது முடியுமா? ஸ்டாலினுக்கு அந்த திறமை கிடையாது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பெரும்பாலும் ஒரு பிணமானது எரித்து கொல்லப்பட்டாலோ அல்லது தலையில்லாத பிணமாகவோ இருந்தால் கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல சிறுமி ஆசினி எரித்து கொல்லப்பட்டிருக்கிறாள். அதனால் அந்த உடம்புல அந்த ஸ்பாம் டெஸ்ட் எடுக்கிறது, அதெல்லாம் அந்த மெடிக்கல் டெஸ்ட்டெலாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அதை கண்டுபிடிக்கவே ரொம்ப இதுவாக இருந்தது. மேட்ச் ஆகவே இல்லை. அப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ளே தஸ்வந்த் அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு எரிச்சிட்டு திருப்பி வந்திருக்க முடியுமா? இது போன்ற இந்த லூப் கோல்ஸ் சொல்லுவாங்க, சட்டத்தில் காணப்படும் ஓட்டை குறைன்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, காவல்துறையினர் 90 நாளில் சார்ஜ் ஷீட், அதாவது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிடணும். இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாத ஒரு லூப் கோல் சொல்லலாம். அது என்ன காரணம்னே தெரியலங்க. பெரும்பாலான வழக்குகளில் இந்த காவல்துறையினர் அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறதுல ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனப்படுறாங்கன்னு தெரியல. இதனாலேயே பல பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் தப்பிச்சிடுறாங்க. இதே போல் குழந்தைகளை கொன்றுவிட்டு காவல்துறையினர் கூடவே இருந்து தன்னையே நல்லவன் மாதிரி காட்டிக்கிட்டு தேடின வழக்கை தான் நான் இப்போ பேச போகிறேன். திருமுல்லைவாயில் 2019 ஜூன் 27 அன்னைக்கு ஒரு சிறுமியை ஒருத்தன் மீனாட்சி சுந்தரம், அவன் பேர் அந்த பாலியல் குற்றவாளி பேர் மீனாட்சி சுந்தரம், மனைவி பேர் ராஜம்மாள். இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த மீனாட்சி சுந்தரத்தின் மனைவி ராஜம்மாளும் இந்த கொலையில் கூட்டுச்சதி உடந்தையாக இருந்திருக்கிறாள். அதனாலேயே 120B அந்த ராஜம்மாள் மீது போடப்பட்டிருந்தது அந்த செக்ஷன்.
கணவன் வந்து பாலியல் ரீதியாக அந்த குழந்தைய கொன்னுடுறாப்புல. மனைவி அந்த பிரேதத்தை வந்து கடத்தி கொண்டு வந்து அந்த குழந்தையோட வீட்லேயே கோணியில் சுற்றி பக்கெட்டில் போட்டுறான். அதனால தான் அந்த மனைவி மீது வந்து 120B போடப்பட்டது. இப்போ அந்த மீனாட்சி சுந்தரம் வந்து சிறைக்கு சென்று 1 வருடத்தில் வந்து இறந்துட்டான். மனைவி வெளியில் தான் இருக்கா. இந்த வழக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாய் அந்த குழந்தையினுடைய தாய் வந்து குழந்தை வயிறு வலிக்குதுன்னு சொல்லுது. ஏற்கனவே அவன் ரொம்ப நாளாக அந்த குழந்தைகிட்ட வந்து பாலியல் ரீதியாக தவறாக நடந்திருக்கான் போட்டிருக்கு. தயவு செய்து பெண் குழந்தை வைத்திருப்பவர்கள் நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. உங்கள் வீட்டு பெண் குழந்தை வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிச்சின்னா அது என்னன்னு தயவு செய்து பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது வயிறு வலினா ஏதாவது ஒவ்வாத உணவுப் பொருள் சாப்பிட்டு அல்லது வேறு காரணம் இருக்கலாம். இருந்தாலும் பெண் குழந்தையை வைத்திருப்பவர்கள் அது வயிறு வலிக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிச்சு அப்படின்னா தயவு செய்து ஒரு நாளாவது மருத்துவர்கிட்ட அழைத்து கொண்டு சென்று காட்டுங்க. காரணம் இருக்குது. அப்படித்தான் அன்றைக்கி அந்த பெண் குழந்தை வந்து பையனை வந்து டியூஷனுக்கு தாய் வந்து கூப்பிட்டு போயிருக்கா. பெண் குழந்தையும் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணும்போது அந்த பெண் குழந்தை தனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னதுனால பெண் குழந்தை வீட்டில் விட்டுட்டு போயிட்டான். என்னாச்சு, பக்கத்தில் இருந்த இந்த மீனாட்சி சுந்தரம் ஒரு முன்னாள் இராணுவ வீரன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டையும் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். நிறைய பேர் வந்து தன்னையை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து இராணுவ வீரன் சொல்லி போட்டுக்கிறாங்க. நான் இராணுவ வீரர்கள் யாரையுமே நான் குறை சொல்லவே இல்லை. ஆனால் எங்கள் ஊர், அதாவது ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒரு 3-4 ஊரில் வந்து இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. பெரும்பாலான இராணுவ வீரர்கள் சரியான பொம்பளை பொறுக்கியாகவும் குடிகார பயலாகவும் தான் இருக்கான். வெளியில் சொல்கிறதுக்கே ரொம்ப வெட்கக்கேடாக இருக்குது. இதில் வேறு ஊருக்கு குட்டி பஞ்சாப்னு பேர் கொடுத்து பெருமையாக இருந்தாலும் சரியான பொம்பளை பொறுக்கி சரியான குடிகார பயலாக இருக்கான். ஆனால் இவன் வந்து தன்னை தற்காத்துக்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு போட்டுருவான். ஊர் முழுக்க அவனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கும்போது அவன் போடுற பாயிண்ட் என்னென்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் போடுறான், தன்னையை காப்பாற்றிக்க. ஆனால் இராணுவ வீரன் அப்படின்னா அவன் வந்து அந்த இராணுவத்தில் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துருக்கலாம், வேலை பார்த்துருக்கலாம், நான் இல்லைன்னா மறுக்கலாம், நாட்டுக்கு சேவை செய்திருக்கலாம். ஆனால் அவன் வந்து இந்த மது அருந்துற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா அவனுக்கு, அந்த மது அருந்துதல், அதன் பிறகு நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவான். அந்த நான்வெஜ் வந்து நார்மலாக சாப்பிட்ற சிக்கனு, மட்டனு, முட்டை, மீன் சாப்பிட்டா பரவாயில்ல, எதை கிடைச்சாலும் தின்னுவான். அந்த மாதிரியான ஒரு முரட்டு சுபாவம். நீ எதை சாப்பிட்றியோ அதை பொறுத்து தான் உன்னுடைய கேரக்டர் அமையுது, சரிங்களா? அதனால் இந்த மீனாட்சி சுந்தரம் போன்ற இராணுவ வீரர்கள் நான் சொல்கிற கேட்டகரியில் வந்துடுவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அன்றைக்கி அந்த குழந்தைய பாலியல் ரீதியாக இது பண்ணும்போது இவன் மது அருந்து இருந்தானா என்னன்னு தெரியல. அப்போ குழந்தைய விட்டுட்டு அந்த தாய் வந்து மகனை அழைச்சிக்கிட்டு டியூஷனுக்கு போகிறான். குழந்தைய 5 நிமிஷத்தில் நல்லா கவனிக்கணும். ஜஸ்வந்த் வந்து 1 மணி நேரத்தில் எப்படி முடியும் அப்படின்றதுனால விடுதலை செய்யப்பட்டான். ஆனால் இந்த குழந்தைய மீனாட்சி சுந்தரம் 5 நிமிஷத்தில் பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்து கொலையும் செஞ்சு அதற்கு பிறகு கூடவே காவல்துறையினர் கூடவே தேடி இருக்கிறான். கூடவே தேடின அந்த கேப்பில் தான் மனைவி வந்து அந்த குழந்தைய வந்து கோணியில் சுற்றி அந்த குழந்தையுடைய வீட்டிலையே கொண்டு வந்து போட்டு போயிட்டான். ஏன்னா 2 பேர் வீடும் பக்கம் இருக்கிறதுனால 5 நிமிஷத்தில் தாய் வீடு திரும்பினதும் குழந்தைய காணோம். குழந்தைய விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் டியூஷனுக்கு விட போயிருக்கா தன்னோட மகனை டியூஷனில் விட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குற மகளை காணோம், குழந்தைய காணோம். அப்புறம் காவல்துறையில் புகார் கொடுக்கும்போது இந்த பாலியல் குற்றவாளியும் கூடவே வர்றான், கூடவே அந்த குழந்தைய தேடுறான். அப்போ கூடவே தேடும்போது காவல்துறையினருக்கு ஆரம்பத்தில் சந்தேகம் வரல. அதுக்கு பிறகு வீடு முழுக்க என்ன இது பெனாயில் இருக்குது, இவன் மேலே என்ன உடம்புல அந்த ஆடையில் வந்து ரத்தக்கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெண் ஐவோக்கு வந்து லைட்டாக டவுட்டு வருது.
என்ன உங்கள் உடம்புல வந்து ரத்தக்கரை இருக்குது, வீட்டில் ஏன் பெனாயில் போட்டு கழுவி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சந்தேகம் அதுக்கு பிறகு தான் வருது. இது நடந்தது எத்தனை நிமிஷத்தில்? 5 நிமிஷத்தில். நல்லா கவனிக்கணும், 5 நிமிஷத்தில். அதற்கு பிறகு அவன் தான் தப்பு செஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி சிறையில் ஒரு 4 மாதம் போட்டு வெளியில் வந்துட்டான், வெயிலில் வந்தான். வெயிலில் வந்ததும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் மரத்தில் ஒரு மணியை கட்டி நல்லா நங்கு நடித்தேன். பரவாயில்ல, நம்ம சிறைக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கேரக்டர் எப்படின்னா, எப்போவுமே ஒரு குற்றவாளி தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு நினப்பேன் நான். அந்த குற்றவாளி வழக்கையே திசை திருப்பி வேறு பாதையில் கொண்டு போய் தப்பிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் வந்து கோர்ட்டில் மணியை கட்டி மணி அடித்ததும் அது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கின் தீர்ப்பு அன்னைக்கு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நான் கூட நினச்சேன் சிறையில் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு. ஆனால் ஒன்றும் சொல்ல. பட் இந்த விஷயம் வந்து நம்ம தமிழகம் மட்டுமன்றி ஆந்திரா வரைக்கும் போயிடுச்சு இந்த விஷயம். எது இந்த கோர்ட்டில் மணியை கட்டி அடித்தது. மீனாட்சி சுந்தரம் 5 நிமிடத்தில் அந்த குழந்தையை பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்து அந்த குழந்தையை கொலை செய்து அதற்கு பிறகு பிரேதத்தை கடத்துறதுக்குள்ளே தாய் வீட்டுக்கு வந்ததுனால அந்த தாயோடு சேர்ந்து தானும் காவல்துறையினரோடு அந்த குழந்தையை தேடுற மாதிரி பாவலா பண்ண அந்த கேப்பில் தான் மனைவி வந்து அந்த குழந்தையுடைய உடம்பை வந்து இவங்க வீட்டிலே போட்டு போயிட்டான். குழந்தை கத்த முடியாமல் வாயில் சமோசாவை வச்சு திணிச்சிடான். எவ்வளோ ஒரு கொடூரமான கொலைன்னு பாருங்கள். அடுத்ததாக பூவரசி அப்படின்னு சொல்லி ஒரு பெண். இந்த பெண்ணை பற்றி நீங்கள் 2010 நினைக்கிறேன், அநேகமாக 2010 ஜூன் ஜூலையா என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. 3 வயது குழந்தை. அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையினுடைய தந்தை ஜெயக்குமாருக்கும் இந்த பெண்ணுக்கும் வந்து இல்லீகல் கான்டாக்ட். இதில் இந்த ஜெயக்குமார் வந்து ஏற்கனவே திருமணம் செய்து 2 குழந்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த பொண்ணு வந்து ஜெயக்குமாரோட இல்லீகல் கான்டாக்டில் இருந்திருக்கா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெரிந்தே இந்த பெண் வந்து, அதாவது திருமணமாகி 2 குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச இந்த பெண் வந்து இல்லீகல் கான்டாக்டில் இருந்திருக்கு. நல்லா ஜெயக்குமார் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்காப்புல, நல்ல சம்பளம், நல்லா படிச்சிருக்காப்புல அப்படின்னு. இது வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த பூவரசி வந்து ஜெயக்குமார் மீது குற்றச்சாட்டு வைத்தாலும், என்னை வந்து ஏமாற்றிட்டாப்புல அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்தாலும் உண்மையிலேயே பூவரசி மீது தான் தவறுன்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தனுக்கு திருமணமாகி 2 குழந்தை இருக்குது, நல்ல குடும்பத்தோடு இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சே தான் இந்த பொண்ணு வந்து இல்லீகல் கான்டாக்டில் இருந்தது. கடைசியில் ஜெயக்குமார் வந்து இந்த பெண்ணை திருமணம் செய்யலை, ஏமாற்றிட்டாப்புல. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இந்த பொண்ணு அந்த குழந்தைய கொண்டு சூட்கேஸ்குள்ளே வச்சு தூக்கிட்டு போயிட்டு நாகப்பட்டினம் போகிற பஸ்லேயே இதில் ஏற்றி விட்டு வந்துருச்சு. அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சி இப்போ வரைக்கும் சிறையில் இருந்து இப்போ தான் அந்த பொண்ணை வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் விடுதலை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின் தந்தை ஜெயக்குமார்கிட்ட வந்து நான் குழந்தையோடு விளையாடிட்டு தான் இருந்தேன், குழந்தைய காணும் அப்படின்ற மாதிரி தான் போய் சொல்லியிருக்கு. தயவுசெய்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள், அதாவது பெற்றோர்கள், தயவுசெய்து யாரையும் ஏமாற்றாமல் கரெக்டாக நடந்துக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய எதிரியை பழிவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தையெல்லாம் தன்னுடைய எதிரியை பழி வாங்கிறதுக்கு நீ அப்படி திட்டு, இப்படி திட்டு, நீ குழந்தைன்றதுனால உன்னை வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் அடி, அப்புறம் கள்ள தூக்கி அடி அப்படின்ற மாதிரிலாம் நான் நிஜமாக பார்த்துருக்கேங்க. இது வந்து நிஜமாக நான் என் கண்ணார பார்த்துருக்கேன். நிறைய பேரண்ட் வந்து பண்ணுற தப்பு என்னென்னா, தன்னுடைய எதிரியை நாம் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் போலீஸ் வந்து நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லிவிட்டு தன்னுடைய குழந்தைய வந்து இந்த வார்த்தையில் திட்டு, அந்த வார்த்தையில் திட்டு, கள்ள தூக்கி அடி, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ரொம்ப தவறு. அது மட்டுமல்லாமல் ஒரு எதிரியை பழி வாங்கணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எதிரி வந்து காலம் முழுவதும் அழுவணும் அப்படின்னா
அப்போ அவன் குழந்தை மேலே கை வச்சாதான் இவன் சரியாக இருப்பான் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் நிறைய கொலையில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியுது எனக்கு. அந்த மாதிரியான ஒரு கொலை தான் வந்து பார்த்திங்கன்னா பூவரசியை ஜெயக்குமார் ஏமாத்திடுறாப்புல. சரி, ஜெயக்குமாரை நாம் காலம் முழுவதும் அழுவ வைக்கணும் அப்படின்றதுக்காக செய்யப்பட்ட கொலை தான் அந்த குழந்தையோட கொலை. அதே மாதிரி தான் இப்போ இனிமேல் நான் சொல்ல போகிற அடுத்த கொலை வந்து பார்த்திங்கன்னா, தயவு செய்து உங்கள் குழந்தைய வீட்டில் கண்டித்து வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. குழந்தைய கொல்றது மிகப்பெரிய தவறு. ஆனால் சில நேரத்தில் உங்களுடைய குழந்தை வந்து அடுத்தவருக்கு தொடர்ந்து தொந்தரவாக இருந்தால், இராணுவ வீரராக இருந்தாலும் அவங்களுடைய குணம் வந்து முரட்டு சுபாவம் இல்லையா, மது அருந்திருப்பாங்க, அதிகமாக மாமிசம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அப்போ அவங்க வந்து மிருகமாக மாறிடுறாங்க. அப்படித்தான் செக்ரட்டேரியட் தலைமைச் செயலகம் பக்கத்தில் இராணுவ குடியிருப்பு, அநேகமாக இந்த கொலை வந்து பார்த்திங்கன்னா 2011 நடந்ததுன்னு நினைக்கிறேன். ராமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்டினன்ட் கர்னல், இவர் வந்து ரிட்டையர்ட் ஆனவர். தில்ஷத் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்கு கொஞ்சம் தள்ளி இந்திரா நகர் குடியிருப்பை சேர்ந்த ஒரு ஏழை சிறுவன் வந்து தினந்தோறும் அந்த இராணுவ குடியிருப்பில் வந்து பாதாம் பழம் பறிக்கிறதுக்காக கல்லை தூக்கி அடித்து, நல்லா கவனிக்கணும், பாதாம் பழம் மரத்தில் இருந்து பாதாம் பழம் பறிக்கிறதுக்காக கல்லை தூக்கி அடித்து அவனோட வேறு ஒரு சில சிறுவர்களையும் கூட்டு வருவான் போடுறது. சிறுவர் சிறுமிகள் ஒரு 10 பேர் சேர்ந்து கல்லை தூக்கி அடித்து பாதாம் பழத்தை பறிப்பாங்க போடுறது. அது தொடர்ந்து தினந்தோறும் அதை ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. இது இந்த இராணுவ வீரரான ராமராஜுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்குது. நல்லா கவனிக்கணும். பொதுவாகவே வந்து தொடர்ந்து டிஸ்டர்பன்ஸுக்கு ஆளாகும்போது அந்த நேரத்தில் அவங்க என்ன ஆயிடுறாங்க, இந்த இராணுவ வீரர்கள், பர்டிகுலரான இராணுவ வீரர்கள் தான் சொல்கிறேன், அவங்க வந்து தன்னை வந்து ரொம்ப ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ரொம்ப உயர்வாக நினைக்கிறது. வீட்டுக்கு அவங்க கையில் வந்து துப்பாக்கி வேற இருக்கும் இல்லையா, என்ன பண்ணிடுறாங்க, ஒரு குழந்தையோட உயிர் அப்படின்னு கூட பார்க்காம, இது ஒரு சின்ன பிரச்சனை, எது பாதாம்பழம் பறிக்கும்போது கல்லை தூக்கி அடித்து டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அதில் குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த இராணுவ வீரன் ராமராஜ் வந்து துப்பாக்கியால் சுட்டுறான். ஆக்சுவலாக அவன் தில்ஷத்தை மட்டும் குறி வச்சு சுட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 10 குழந்தைங்க சேர்ந்து தினந்தோறும் மரத்தில் வந்து கல்லை தூக்கி அடித்து பாதாம் பழத்தை தினந்தோறும் பறிக்கும்போது டெய்லி இவனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துருது. அப்போ எதேச்சியாக சுடும்போது அது தில்ஷத் மேலே பட்டுருது. இந்த ராமராஜும் என்ன பண்ணியிருக்கான்னா, காவல்துறையினர் வந்ததும், குறிப்பாக ஐபிஎஸ் ராஜேஸ்வரி, அநேகமாக இவங்க வந்து கக்கனோட பேத்தின்னு நினைக்கிறேன், அவங்கள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தேடுறாங்க. அந்த இராணுவ குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் அலசி ஆராயிறாங்க. எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கிகள்லாம் கணக்கு பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து துப்பாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து கணக்கு காட்டணும். நானே வந்து தேர்தல் நேரத்தில் பார்ப்பேன், யார் யார் வீட்டிலலாம் வந்து துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து அதை ஒரு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி துப்பாக்கியால் வந்து சுடப்பட்டதும் இவங்க வந்து சரி பார்க்குறாங்க, கணக்கு பார்க்குறாங்க. இவர் வீட்டில் துப்பாக்கி இருக்குது, இவர் வீட்டில் துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து அது கரெக்டாக இருக்குது. ஆனால் அதையும் மீறி, அதாவது கூடவே சுற்றின அந்த ராமராஜ் அப்படின்ற அந்த இராணுவ வீரர் துப்பாக்கியும் சரி பார்த்துட்டாங்க. ஆனாலும் கணக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஆனாலும் எப்படி வந்து துப்பாக்கி குண்டு பாஞ்சுது, இது யாரோட துப்பாக்கி தோட்டாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து மண்டையை பிச்சுக்கிறாங்க. இந்த ராமராஜ் என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிக்கணும். எப்படி தஸ்வந்த் வந்து சிறுமி ஆசினியை தேடுவதற்கு கூடவே காவல்துறையினர் கூடவே சுற்றினானோ, மீனாட்சி சுந்தரம் எப்படி வந்து காவல்துறையினர் கூடவே சுற்றினானோ, மீனாட்சி சுந்தரமும் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் தான். அதே மாதிரி தான் இந்த தலைமைச் செயலகம் சிறுவன் தஸ்வந்த் கொலை மேட்டரில் வந்து, சிறுவன் தஸ்வந்தோட கொலை மேட்டரில் வந்து ராமராஜன் கூடவே சுற்றியிருக்காரு. ஒரு கட்டத்தில் காவல்துறைக்கு சந்தேகம் வருது. எல்லாரையும் விசாரித்தாச்சு, எல்லார் தரப்பு துப்பாக்கியும் சரி பார்த்தாச்சு. ஆனால் இந்த ராமராஜ் மட்டும் இந்த கொலை ஆரம்பித்த நேரத்துலேருந்து அங்கே போங்க, இங்கே போங்க, இவனை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து நமக்கு கமாண்டிங் கொடுக்குறாப்புல.
ஏன் ஒருவேளை உண்மையான கொலை குற்றவாளி இந்த ராமராஜா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கு சந்தேகம் வருது. அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கிறாங்க கொலையை செஞ்சது இந்த ராமராஜ் அப்படின்னு. அதுக்கு பிறகு ராமராஜ் வந்து எப்படி வாக்குமூலம் கொடுக்குறான் அப்படின்னா, ஆமாம், நான் அடிப்படையில் ஒரு இராணுவ வீரன், வயசான காலத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா எனக்கு இந்த சிறுவர்களால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அதனால் ஒரு கோவத்தில் நான் துப்பாக்கி எடுத்து சுட்டேன், அது வந்து தில்சத் மேலே பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி சிறன்றானப்ப. இப்போ காவல்துறையினருக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 5 நிமிஷத்தில் ஒரு சிறுமியை கொலை பண்ணி அந்த சிறுமியினுடைய உடலையும் வந்து கடத்தியிருக்காங்க அப்படின்னும்போது 1 மணி நேரத்தில் முகலிவாக்கத்தில் இருந்து அது என்னடா அனகாபுத்தூர் வரைக்கும் ஏன் தஸ்வந்தால் கொன்ற சிறுமியை கொண்டு சென்று எரித்து விட்டு மீண்டும் வீடு திரும்பி இருக்க முடியாது அப்படின்றது என்னுடைய கேள்வி. தஸ்வந்த் விடுதலையானதற்கு முக்கியமான காரணமாக காவல்துறையினராக சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் இதுவரை ஒரு பட்டியல் போட்டேன் இல்லையா, அந்த வழக்குகளை வச்சு பார்க்கும்போது தஸ்வந்த் வந்து அநேகமாக ஒரு குற்றவாளியாக இருக்கலாம். சரி, இதை கூட விட்டுருங்க, குழந்தைய வந்து தஸ்வந்த் கொல்லலை அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. தஸ்வந்தோட அம்மாவை கொலை பண்ணது வந்து தஸ்வந்த் தானே. அவங்க அம்மா தலையில் வந்து சுற்றி எடுத்து அடித்ததும் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஆனால் அப்பா வந்து பிறல் சாட்சியாக மாறிடுறாரு. யாருடைய அப்பா? தஸ்வந்தோட அப்பா. அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த சிறுமியை பாலியல் ரீதியாக இது பண்ணும்போது ஒருவேளை தஸ்வந்தோட அப்பாவும் ஏதாவது ஒரு வகையில் வந்து உடந்தையாக இருக்கலாம் அப்படின்றாங்க. என்ன நடந்தது அப்படின்றது கடவுளுக்குத்தான் தெரியும். இருந்தாலும் தஸ்வந்தோட அப்பா பிறல் சாட்சியாக மாறினதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.